வருமுன் காப்பதை போல் விடுவதற்கு முன்னாலே சேவல் கூவுகிறதே, அதே போல் நாட்டு மக்களை எச்சரித்து இந்த மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறது கோவை மண்ணிலே. இந்தியா என்ற நாடு ஒன்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் வக்ஃப் திருத்த சட்டத்தை உடைத்தெறிய வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இங்கு அமர்ந்திருக்கிறார்களே உலமாக்கள், அறிஞர்கள், இந்த இஸ்லாத்தை உலகம் முழுக்க படித்தவர்கள், அவர்களை எல்லாம் அழைத்து வைத்து முதலிலே இஸ்லாத்தினுடைய அடிப்படையை கற்றுக்கொள்வதில்லை. அதற்கு பிறகுதான் நாளை பேச முடியும். எப்படியோ ஆட்சி படத்தில் வந்து அமர்ந்து கொண்டு இந்த 10 ஆண்டு காலத்திலே இந்த தேசத்தின் அடிக்கட்டமைப்பை தகர்த்து அது குடியுரிமை சட்டமாக கொண்டு வந்து விவசாயிகளுடைய அடிப்படை உரிமை பறிக்கூடிய சட்டமாக வந்து 44 தொழிலாளி சட்டத்தை எல்லாம் உடைத்து நான்காக்கி வளங்களை எல்லாம் அம்பானிக்கும் கார்பரேட்டுக்கும் தாரை வார்த்து கொடுத்து விட்டு விவசாயி, தொழிலாளி, மக்கள் உலக அத்தனை பேருடைய வாழ்வையும் சூறையாடி விட்டு வளர்கிறது என்று கூப்பாடு போட்டுக் கொண்டு அதனை கடைசியாகத்தான் இந்த வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற மக்கள் என்றைக்கும் மாமனாய், பங்காளியாய், மாமாவாய் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் தான் இங்க இருக்கக்கூடியவர்கள். வக்ஃப் சட்டம் அவுட்டேட்டட் சொல்வதற்கு நீ யார்? RSS சொல்லக்கூடிய ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் அது கொண்டிருக்கிற லட்சியத்தை, நோக்கத்தை, இந்த இந்தியாவை ஒரு இந்து நாடாக, இந்து என்று சொன்னால் இங்க இருக்கிற நம்முடைய சகோதரர் இந்துக்கள் அல்ல, இந்துத்துவ நாடாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு பார்ப்பனிய பனியா நாடாக மாற்றக்கூடிய சூழ்ச்சி தான் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் SDP என்று எடுத்திருக்கிறது. மத்திய ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச காவி கார்ப்பரேட் அரசு 2024ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிற வக்ஃப் சட்டத்தினுடைய திருத்தம் என்ற பெயரில் ஒரு மசோதாவை நுழைத்து அது தற்போது பார்லிமெண்டரி கமிட்டிக்கு முன்னால் விவாதத்தில் இருக்கிற போது இந்த வக்ஃப் கமிட்டியினுடைய திருத்த மசோதா என்று சொல்லக்கூடிய ஒன்று 10 ஆண்டு காலமாய் இந்தியாவிலே ஆட்சி செலுத்தக்கூடிய இந்த பாசிச கார்ப்பரேட் காவி ஆட்சி என்பது இறுதியாக தன்னுடைய கடைசி நிலைக்கு தன்னுடைய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிற காலம் இது. 2 ஆண்டு காலத்தில், முதல் 2-5 ஆண்டு காலத்தில் அது செய்திருக்கிற சதி வேலைகள் சட்டம் என்ற பெயரால் மக்கள் பார்த்தார்கள். தற்போது தனக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்பதை தெரிந்திருந்தும் கூட அது வைத்திருக்கிற கோஷம் ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவை எந்த நோக்கத்திற்காக RSS சுயம் சேவக் சொல்லக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவக் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு நாக்பூரிலே 100 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கிய போது எந்த முழக்கத்தை கோல்வால்கர் வைத்தாரோ, அனைத்து மக்களும் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை ஒரே நாடு, இது இந்து நாடு, இங்கு வாழுகிற இதர மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள் அத்தனை பேருமே 2ஆம் தர குடிமக்கள். ஆகவே இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும், இந்தியாவை இராணுவமயமாக மாற்ற வேண்டும். அதை சுருக்கமாக சொல்லணும்னா வேற எங்கோ போக வேண்டாம். இஸ்ரேல் என்ற நாடு, நதன் தியாகிகளுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நாடு, அங்கிருக்கிற ஜியோனிஸ்டுகள் எப்படி சொந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருந்த காசா, மேற்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை இன்றைக்கு விரட்டிவிட்டு அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு வந்தேரிகளாய், நாடோடிகளாய் திரிந்து கொண்டிருந்த அந்த கூட்டம் இன்றைக்கு இஸ்ரேல் அமர்ந்து கொண்டு அந்த மக்களை 42,000 சில பேரை கொன்று குவித்து 30,000 குழந்தைகளை அப்படியே செத்து மடித்திருக்கிற காட்சி உலகம் பார்த்து ஐநா மன்றத்தினுடைய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றவியல் நீதிமன்றமே நெதன்யாகு ஒரு போர் குற்றவாளி, தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை உலகுக்கு அறிவித்த பின்னால் எப்படி அந்த நாட்டுக்கு நடத்தினானோ அதே போல் இந்தியாவை ஒரே நாடு, அது இந்து நாடு, ஒரே மொழி, அது இந்தி மொழி அல்ல, அது சமஸ்கிருத மொழி என்பதை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அறிவித்திருக்கிற ஒன்றுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல். அதை சின்னமாக 75 ஆண்டு காலத்துக்கு மேலாக போட்டி பாதுகாத்து வந்திருக்கிறது. தேசத்தினுடைய மதசார்பின்மையை, அடிப்படை கட்டமைப்பை, இந்த தேசம் என்பது
எல்லோருக்குமான நாடு என்பதை அரசியல் சாசனம் உறுதிப்படுத்தியிருப்பதை, நீதிமன்ற தீர்ப்புகள் உறுதிப்படுத்தியிருப்பதை உடைத்து அவைகளை இன்றைக்கு ஒரே நாடு இந்து ராஷ்டிரம் என்ற பெயரை உருவாக்குவதற்காக திட்டமிடுகிறார்களே, அதனுடைய ஒரு அஜெண்டா தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்பது. ஏனென்று கேட்டால் அதை வைத்துத்தான் அதனை சரியான காலத்திலே புரிந்து கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் SDPI என்பதை மனத்தில் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஆகவேதான் வருமுன் காப்பதை போல் விடுவதற்கு முன்னாலே சேவல் கூவுகிறதே, அதே போல் நாட்டு மக்களை எச்சரித்து இந்த மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறது கோவை மண்ணிலே. அப்படி ஒரு விழிப்புணர்வு இல்லாவிட்டால் இந்த தேசம் சிதறண்டு போகும், இந்த தேசத்தின் ஒற்றுமை குலைக்கப்படும். ஆகவேதான் எனக்கு முன்னாடி ரவிச்சந்திரனை போன்றிருக்கிறவர்கள், ஐயா அடிகளாரை போன்றிருக்கிறவர்கள், ஃபாஸ்டரை போன்றிருக்கிறவர்கள் எல்லாம் இணைத்து இன்றைக்கு இந்தியா என்ற நாடு ஒன்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் வக்ஃப் திருத்த சட்டத்தை உடைத்தெறிய வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற முஸ்தபா ஒரு சிறப்பான ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை கூட்டியிருக்கிறார். இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற மாநில மாவட்ட அறுபெரும் தோழர்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்க அத்தனை பேரும், இங்கே குழுவிருக்கிற பெற்றோர்களும், இறுதியாக பேசியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தலை சிறந்த அசைக்க முடியாத மக்களின் உருவான நெல்லை முபாரக் தன்னுடைய அந்த கருத்துரை கேட்பதற்காக கொடுக்க அத்தனை பேருக்கும் நான் உண்மையிலேயே பாராட்டுகின்றேன். இந்த மக்களோடு மக்களாக பழகி இந்த மக்களுடைய உணர்வுகளை, கொள்கைகளை, இஸ்லாத்தை, அதனுடைய அடிப்படையை, ஆன்மாவை கற்றுக்கொள்ள வாய்ப்பை கொடுத்த பிரமுக்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இஸ்லாம் அது பொது உடைமை என்று சொல்லக்கூடிய அற்புதமான கொள்கைக்கு சொந்தக்காரராய் இருப்பதாகவே இஸ்லாத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை திட்டமிட்டே குலைக்கிறான் பாசிச பாஜக. எனக்கு முன்னாலே பேசினார்கள், இந்தியா ஒரு மதத்திற்கு சொந்தமா என்று கேட்டால் அரசியல் நிர்ணய குழுவிலே விவாதம் வந்தபோது அங்கிருந்த பாரிஸ்டர் KM முன்சி பாகிஸ்தான் பிரிந்து விட்டது, இஸ்லாமிற்காக தனிநாடு கிடைத்து விட்டது, ஆகவே இந்தியாவை இந்து நாடு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னான். KM முன்சி சொன்னதற்கு மாற்றாக புரட்சியாளர் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேருவும் ஒன்று கூடி சொன்ன விளக்கமே இந்தியா என்பது ஒரு மதத்திற்கு சொந்தமானதல்ல, இங்கு பிறந்திருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவானது என்பதை அறிவித்தார். காந்தியும் சேர்ந்து கூறினார். என்று கேட்டால் யார் இந்து, இந்து என்று ஒரு மதம் எப்படி உருவானது, அதை உருவாக்கியவர்கள் யார் என்று கேட்டால் அதற்கு விளக்கம் அரசியல் சாசனம் சொல்கிறது. யார் இஸ்லாமியர் இல்லையோ, யார் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் ஜைனிஸ்ட் இல்லையோ, யார் புத்தவர் இல்லையோ, இப்படி சொல்லி இவரெல்லாம் இந்து என்று தவிர இந்து என்பதற்கு விளக்கமே கிடையாது அரசியல் சாசனத்தில். என்ன கேட்டால் இந்தியா ஒரு நாடு அல்ல, இது பல மொழிகளை கொண்டிருக்கிற நாடு, பல இனங்களை கொண்டிருக்கிற நாடு, பல மதங்களை கொண்டிருக்கிற நாடு. ஆகவே இந்தியா இந்தியா என்றுதான் நாம் கூற வேண்டுமே தவிர எந்த காலத்திலும் இந்துவாக மாறக்கூடாது என்றுதான் அந்த பெயரை வைத்தார்கள். ஆனால் 1925ஆம் ஆண்டு நாக்பூரில் எதை வைத்து முழக்கப்பட்டு வந்தானோ சாவர்கர் போன்றிருக்கிறவன் சொன்னான், இங்க இருக்கிற இந்திய மக்களே உங்களுடைய சக்தியை செலவிடாதீர்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நமக்கு எதிரி அல்ல, நமக்கு எதிரி யாருன்னு கேட்டால் உங்களுடைய சக்திகளை திரட்டி வையுங்கள். அந்த திரட்டி இருக்கிற சக்திக்கு ஒன்றுபடுத்தி எதிர்க்க வேண்டியவர்கள் யார் தெரியுமா? இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னவன் சாவர்காரும் பஞ்சாப் நாட்டில் இருக்கக்கூடிய கோல்வால்கரும் தான். அப்படி சொல்லி இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், இந்தியாவை இந்துக்கள் நாடுகள் ஏற்காவிட்டால் இரண்டாந்தர குடிமகனாக்கினர் என்று சொன்ன கூட்டம் தான் சாவர்கர் கூட்டம். அந்த சாவர்கர் கூட்டம் எப்படியோ ஆட்சி படத்தில் வந்து அமர்ந்து கொண்டு இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த தேசத்தின் அடிக்கட்டமைப்பை தகர்த்து அது குடியுரிமை சட்டமாக கொண்டு வந்து, விவசாயிகளுடைய அடிப்படை உரிமை பறிக்கூடிய சட்டமாக வந்து, 44 தொழிலாளி சட்டத்தை எல்லாம் உடைத்து நான்காக்கி வளங்களை எல்லாம் அம்பானிக்கும் கார்ப்பரேட்டுக்கும் தாரை வார்த்து கொடுத்து விட்டு விவசாயி, தொழிலாளி, மக்கள் அத்தனை பேருடைய வாழ்வையும் சூறையாடி விட்டு வளர்கிறது கூப்பாடு போட்டுக்கொண்டு
அதனுடைய கடைசியாகத்தான் இந்த வைத்திருக்கிறான். ஆகவே இந்த சட்டத்தில் இருக்கிற அடிப்படை இங்கு இருக்கக்கூடிய இந்து மதத்திற்கு என்று சொன்னால், உன் கோயிலுக்குள்ளே இந்து என்று சொல்லக்கூடிய வேதத்தை படித்திருக்கிற தலித் உன் கோயில் கருவறைக்குள்ளே போக முடியுமா? கால் வைக்க விடுவாயா? இதைத்தான் நாம் கேட்கிறோம். ஒரே நாடு என்று பேசுகிறாயே, உன் மதத்திற்குள் இருக்கக்கூடிய ஒருவனை, படித்தவனை, வேதத்தை கற்றவனை நீ கருவறைக்குள் அனுமதிக்காவிட்டால் நீ எப்படி இஸ்லாத்தின் முன்னாலே அனைவரும் சமம், அவன் கடவுளுக்கு முன்னாலே ஏழை, பணக்காரன், தொழிலாளி, நெசவாளி என்ற வித்தியாசமே இல்லாத ஒன்றை பார்த்து நீ அடிபணிந்து வாழ்ந்து கேட்க முடியும்? அதை கேட்கக்கூடிய தகுதி பிஜேபிக்கு கிடையாது என்று கேட்டால், உன்னுடைய மதத்துக்குள்ளே இருப்பது சாதி. சாதியை கழித்து விட்டால் இந்து மதம் கிடையாது. நாம் இந்துக்களுக்கு எதிரிகள் அல்ல. ரவிச்சந்திரன் அழகாக சொன்னாரே, இந்துக்களுக்கு எதிராக எந்த காலத்தில் இருக்க மாட்டோம். இங்கிருக்கிற மக்கள் என்றைக்கும் மாமனாய், பங்காளியாய், மாமாவாய் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் தான் இங்கு இருக்கக்கூடியவர்கள். ஆகவே இதை உடைத்து பிளப்பதற்காக திட்டமிட்டு நீ சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாய். இந்த சட்டத்தில் இருக்கிற கூறு என்ன? 1923ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிற முதல் சட்டம் அதை பற்றி சொல்கிறது. இது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க சட்டமாம், ஆதிக்க சட்டமாம். அது அற்று போய்விட்டதாம். இட் ஹஸ் பிகம் அவுடேட்டட் என்று சொல்கிறான். உனக்கு என்ன கவலை அதை பற்றி? வக்ஃப் சட்டம் அவுடேட்டட் என்று சொல்வதற்கு நீ யார்? முதலில் ஒரு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டத்துக்கு உட்பட்டிருக்கிற மக்களை அழைத்து கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் என்று சொன்னால் இங்கு அமர்ந்திருக்கிறார்களே உலமாக்கள், அறிஞர்கள், இந்த இஸ்லாத்தை உலகம் முழுக்க படித்தவர்கள், அவர்களை எல்லாம் அழைத்து வைத்து முதலிலே இஸ்லாத்தினுடைய அடிப்படையை கற்றுக்கொள்வதில்லை. அதற்கு பிறகுதான் நாளை பேச முடியும். என்று கேட்டால், உன் மதத்தில் ஒருவன் தலையிலே பிறந்தான், ஒருவன் காலிலே பிறந்தான். காலிலே பிறந்தவனுக்கு நிலம் உரிமை கிடையாது, அவன் கல்கி கற்கக்கூடாது. அப்படி படித்தால் காதிலே இயற்றி செல்கிறாய். ஒரு உழைக்கிற மக்களை எல்லாம் ஒதுக்கி ஓரங்கட்டி, பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி ஓரங்கட்டி சேரியில் வைத்திருக்கிறாய். நீ யார் இதை பற்றி பேசுவதற்கு? இஸ்லாத்திலே எந்த இடத்திலேயும் பாகுபாடு கிடையாது. அதை உணர்ந்தவர்கள் சட்டத்தை படித்தவர்களுக்கு தெரிந்து முடிக்க முடியும். முத்தலக் என்று சொல்கிறார். முத்தலக் சட்டத்தை கொண்டு வந்தாய். முத்தலக்கை பற்றி என்ன படித்திருக்கிறாய்? ஷரியத் சட்டத்தை பற்றி என்ன படித்திருக்கிறாய்? இவைகளெல்லாம் ஆய்ந்து பேசக்கூடிய ஒரு கருத்தரமாக இலக்கணத்தினால் எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே நான் சுருக்கமாக முடிக்க ஆசைப்படுகின்றேன். இந்த சட்டத்திலே எப்படி நீ முஸ்லீம் அல்லாதவர்களை 2 பேரை போடலாம் என்று சொல்லி இந்த சட்டம் சொல்கிறது. அது ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய வக்ஃபோர்டு கவுன்சில் ஆகட்டும், மாநில அரசுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வக்ஃபோர்டு ஆகட்டும், இந்த 2 குழுக்களிலேயும் முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு வந்து போடுகிறோம் என்று சொல்வது திருத்தமா? இது திருத்தம் அல்ல, இஸ்லாமிய மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இது என்று நான் பதிவு வைக்க விரும்புகின்றேன். நாம் ஒத்துக்கொள்கின்றோம். இந்தியாவுடைய இராணுவத்திற்கும் அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரயில்வேக்கும் அடுத்தபடியாக சொத்துக்கள் என்று சொன்னால் வக்ஃபோர்டு சொத்துக்கள் தான். அது ஆய்வறிக்கை கூறுகிறது. ஆனால் ஜக்காத் என்பதற்கும் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய வக்ஃப் என்பதற்கும் அர்த்தத்தை உன்னால் தெரிந்து கொள்ள முடியுமா? நாம் இன்றைக்கு படிக்கிறோம், அதாவது அடுத்தவனுக்கு உதவுது. பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கிற போது தன் உணவில் பாதியை கொள்கிறது என்கிறது இஸ்லாம். நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை இருக்கிறதே, எல்லோரும் இன்புற்று இருப்பது இல்லாமல் யாம் ஒன்றும் அறியர் பராபரமே சொல்லக்கூடிய தத்துவம் இருக்கிறதே, எல்லோரும் எப்படி இன்புறுவது? நான் இந்த இடத்தில் அறிவித்ததை போல இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் அது கொண்டிருக்கிற லட்சியத்தை, நோக்கத்தை, இந்த இந்தியாவை ஒரு இந்து நாடாக, இந்து என்று சொன்னால் இங்கு இருக்கிற நம்முடைய சகோதரர் இந்துக்கள் அல்ல, இந்துத்துவ நாடாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு பார்ப்பனிய பனியா நாடாக மாற்றக்கூடிய சூழ்ச்சி தான் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் எஸ்டிபி என்று எடுத்திருக்கிறது. இதில் போட்டிருக்கிற இதே வாசகத்தை சொல்கிறான். என்ன இதற்கு அர்த்தம் என்று கேட்டால், ஏன் இந்த சட்டம் என்று கேட்டால், இட்ஸ் அ கலோனியல் ஆக்ட்னு சொல்லலாம். இட்ஸ் அ கலோனியல் ஆக்ட் அவுடேட்டட் தட் ஹாஸ் டு பி ரிப்பீல்ட் என்ற வார்த்தையை முன்னுரையிலே போடுகிறான். நான் கேட்கிறேன், 1923ஆம் ஆண்டு சட்டம்
அது காலனி ஆதிக்கத்தில் கொண்டு வந்த ஒரு சட்டம் தான். 1954 சட்டம் சுதந்திரத்துக்கு பின்பு வந்த சட்டம் அது. அதற்கு பின்னால் 1995ஆம் ஆண்டு சட்டம் வந்திருக்கிறது. அதற்கு பின்னால் 2022ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிற முன்மொழிவு, அதற்கு பிறகு பூத்தப்பட்டிருக்கிற தீர்ப்பு, இவை எல்லாமே எடுத்து பாருங்கள். ஒரு சட்டத்தில் திருத்தம் வேண்டும் தான், அது காலத்தினுடைய வளர்ச்சிக்கேற்ப மாற்றத்துக்கேற்ப வேண்டும். ஆனால் RSS லட்சியம், அரசியல் முகமூடி பிஜேபி லட்சியம் இந்தியாவை பிளவுபடுத்தி இங்கே மீண்டும் ஒரு மனுஸ்மிருதியை ஆட்சி கொண்டு வரணுங்கிறான். அது மனு நீதி அல்ல, மனு அநீதி. அது இப்படித்தான் நாங்களெல்லாம் நீதிமன்றத்திலே போராடுகிற போது 3 சட்டங்கள் இருந்தது. அதில் இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம், அதே குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சி சட்டம், இது 3மே ஆங்கிலேயன் கொண்டு வந்தது தான். ஆனாலும் கூட அந்த சட்டம் சுதந்திரத்திற்கு பின்னால் அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, அது திருத்தப்பட்டிருக்கிறது. சிஆர்பிசி என்பது 1898ஆம் ஆண்டு தொடங்கி 4 முறை திருத்தப்பட்டு 1973ஆம் ஆண்டு திருத்தப்பட்டிருக்கிற கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அமலுக்கு வந்தது. ஆனால் இந்த 3 சட்டத்தையுமே மாற்றிவிட்டு இதே போலத்தான் சொன்னான், இவைகளெல்லாம் காலனி ஆதிக்க சட்டங்கள், தண்டிக்கிற சட்டங்கள், ஆகவே நியாயத்தில் பார்ப்பட்டிருக்கிறபடி சட்டம் கொண்டு வருகிறோம் சொன்னான். என்ன சட்டம் அது? நான் சொல்லுகின்றேன். இந்தியாவிலே முகலாயர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள், முடியரசுகள் மூவேந்தர்கள்லாம் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே வந்தவர்கள் எத்தனை யாருமே இந்தியாவுடைய கிராமத்திலே கை வைக்கவில்லை. அந்த கிராமத்திலே நிலவி வந்தது மனுஸ்மிருதி தான். ஒரு பார்ப்பனர் கொலை செய்தால் அவனை மொட்டை அடித்து ஊருக்கு வெளியே கொண்டு போன போகணும். தெரியுமா அவனுக்கு? இன்றைக்கும் உண்டு, யாரும் மறுக்க முடியாது. ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த விஷயம். ஒரு பார்ப்பனர் கொலை செய்தால் மொட்டை அடித்து ஊருக்கு வெளியே அனுப்பிச்சிடணும். ஒரு சூத்திரன் ஒரு பார்ப்பன பெண்ணை தொட்டால் அவனை கழுத்தை வெட்ட வேண்டும் என்கிறான். இது மனுஸ்மிருதி இருக்கக்கூடிய விஷயம். இந்த கிராமத்தில் இருக்கிற மனுஸ்மிருதி முகலாயர்கள் வந்து மாற்றவில்லை. காரணம், ஆட்சிபடத்திற்கு வந்தார்கள், ஆட்சி செய்த 400 ஆண்டுகால ஆட்சியை இந்த தேசத்திலே ஆட்சி செய்து பல விஷயத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கும் அது இருக்கிறது. ஆனால் ஆங்கிலேயர்கள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த ஆட்சியை விட்டு பின்னால் 1858க்கு பிறகு பிரிட்டிஷ் ராணி ஆட்சிக்கு வந்த பின்னால் இந்தியாவை ஒருங்கிணைப்பதற்காக கொண்டு வந்த சட்டம்தான் இந்த 3 சட்டங்களும். இந்த 3 சட்டமுமே காலனி ஆதிக்க சட்டம் அல்ல. அது அவனை ஆட்சி செய்வதற்காக நம்மை சட்டத்தை வைத்து அடக்கினான். ஆனால் இந்த 3 சட்டத்திலே ஒரு பார்ப்பனன் கொலை செய்தால், ஒரு ஆங்கிலேயன் கொலை செய்தால், ஒரு தலித் கொலை செய்தால், ஒரு பெண் கொலை செய்தால், யார் கொலை செய்தாலும் கொலை தான். 302வது பிரிவு பிரகாரம் 2 தண்டனை, ஒன்று தூக்கு தண்டனை, இன்னொரு வாழ்நாள் தண்டனை. ஆகவே அது காலனி ஆதிக்க சட்டம் அல்ல, சமய சார்பற்ற சட்டம் என்பதைத்தான் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதை மாற்றி இப்போ வச்சுக்கலாம் சட்டம். தெரியுமா உங்களுக்கு? இந்த சட்டம் UAPA என்று சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான கேவலகரமான அடக்குமுறை சட்டம் தான். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் சொல்லக்கூடிய சட்டம் அது. அந்த சட்டத்தை கொண்டு வந்து காமன் லாவில், இந்தியன் பீனல் கோடில் 7வது பகுதியில் 152வது பகுதியில் சேர்த்திருக்கிறான். என்னவென்று, இந்த மேடையிலே மைய அரசுக்கு எதிராக பேசினால் உடனே என்னை கைது செய்ய முடியும். ஸ்டான்சாமி என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியாரை, அப்படித்தான் அந்த பீமா கோரிகான் நிகழ்வுக்கே போகாத மனிதன், திருச்சியிலே பிறந்து ஜார்க்கண்டுக்கு போய் மாபெரும் மக்களுக்காக உழைத்தவர், அவரை 82 மனிதன் தனக்குத்தானே ஒரு டீயை குடிக்க முடியாது, உறிஞ்சியில் அவருக்கு வேண்டும், அவருக்கு சா வேண்டும், சிறைக்குள் அடைக்கப்பட்டு சிரிஞ்சு கேட்டு கூட கொடுக்காமல் சிறையிலேயே வைத்து கொல்லப்பட்டார் அந்த ஸ்டான்சாமி. சாய்பாபா 90 விழுக்காடு இருக்கிற மனிதன், ஒரு பேராசிரியர், அற்புதமான மனிதன், அவரை அர்பன் நக்சலைட் என்று சொல்லி சிறைச்சாலையிலே 10 ஆண்டு காலம் அடைத்து பொய் வழக்கு போட்டான். இறுதியிலே மேல்முறையீட்டிலே அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுக்கான ஆதாரமும் இல்லை என்று சொல்லி விடுவிக்கப்பட்டார். ஆனால் அந்த 10 ஆண்டு காலத்தில் பட்டிருக்கிற வேதனையாலே இறந்து போனார். UAPA என்ற கொடூரமான சட்டம் அது. நான் பேசினால் குற்றம், நான் அரசு எதிர்த்து பேசினால் குற்றம் சொல்லக்கூடிய ஒரு மோசமான அயோக்கியத்தனமான சட்டம் அது UAPA. அதை கொண்டு வந்து 152வது பிரிவில் இப்போ சேர்த்திருக்கிறான். அப்போ வந்து
இந்த சட்டத்தை எதிர்த்துத்தான் நாங்கள் போராடுறோம். ஆனால் முடியாது. 146 எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது நிறைவேற்றப்பட்ட ஒரு கொடூரமான சட்டம் இது. அதே போல் எல்லாத்தையும் மாற்றிட்டான். கேசவானந்த பாரதி வழக்கிலே அரசியல் அடிப்படை கட்டமைப்பு சொன்னார். தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொன்னார். கேசவானந்த பாரதி வழக்கிலே 13 பேர் நீதிபதிகள். நீ எக்காரணத்தை கொண்டும் அறுதி பெரும்பான்மை உனக்கு இருக்கலாம். உனக்கு இருக்கிற அறுதி பெரும்பான்மை வைத்துக்கொண்டு அரசியல் சாசனத்தின் அடிக்கட்டமைப்பை மாற்றக்கூடாது என்று சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சொன்னது. அந்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு? எது அடிப்படை கட்டமைப்பு? சமய சார்பின்மை, கூட்டாட்சி தத்துருவம், ஜுடிஷியல் ரெவ்யூ, பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை, சுதந்திரமாக கூடுகிற உரிமை, இவைகள் எல்லாம் அரசியல் சாசனத்தின் அடிப்படை கட்டமைப்பு என்று சொன்னார். இப்போது இந்த சமய சார்பற்ற தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த செக்குலரிசம் சொல்லக்கூடிய அடிப்படைக்கு வேட்டு வைக்க துவங்கிவிட்டார்கள். அதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற வக்ஃபுரிமை திருத்த சட்டம். ஆகவே இந்த நாடு ஒன்றுபட்டிருக்க என்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலம் போராடி போராடி பெற்றிருக்கிற பலன் எல்லாம் ஏழைக்கும் தொழிலுக்கும் போன சொன்னால், சச்சார் கூறினார் 2006 சொன்னார், இந்த தேசத்திலே 800 ஆண்டு கால பெருமை கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமூகம் இந்த மக்களுக்காக தேசத்தின் விடுதலைக்காக காங்கிரஸ்காரரை காட்டிலும் தியாகம் செய்திருக்கிற இயக்கம் இஸ்லாமிய பெருமக்கள் என்பதை உலகம் அறியும். இன்றைக்கு யூனியன் ஜாக் கொடியை பம்பாயிலே கிழித்தெறிந்து விட்டு பறக்கவிட்ட 3 கொடியிலே செங்கொடியும் பச்சை கொடியும் உண்டு என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனால் சுதந்திரத்திற்காக ஒரு துள்ளி காசை தூக்கி போடாத காட்டி கொடுத்திருக்கிற துரோகிகளான சாவர்கார் கூட்டம் ஆட்சிப்படத்தில் அமர்ந்து கொண்டு இந்த தேசபக்த மக்களை பார்த்து கூறுகிறது, நாம் தேச விரோதியாம், இஸ்லாமிய மக்கள் தேச விரோதியாம், அமர்ந்து கொண்டிருக்கிறவன் தேச விரோதி, நாட்டை காட்டி கொடுத்தவன், அவன் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தை நீ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றலாம், சந்திரசூட் போன்றிருக்கிறவர்களை வைத்துக் கொண்டு நீ இந்து மதத்தின் கடவுளை நம்பி நான் தீர்ப்பு சொல்கிறார் பாபர் மசீதிக்கு. என்னையா அக்கிரம் அது? அரசியல் சாசனத்தின் பெயரால் நீ வந்து உறுதியெடுத்துக்கொண்டு நான் மத நம்பிக்கைகளுக்கு அப்பால் என்றைக்கு நான் காக்கி சட்டை போட்டு விட்டேனோ, நான் கருப்பு சட்டை போட்டு விட்டேனோ, அரசியல் சாசனத்தின் மீது உறுதியெடுத்த பின்னால் எனக்கு சாதி இல்லை, மதம் இல்லை என்பது அடிப்படை. ஆனால் சந்திரசூட்டு வரை சார்ந்திருக்கிற 5 பேர்களும் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக பாபர் மசூதி என்ற 400 ஆண்டு கால வரலாற்று மிக்க அந்த மிகப்பெரிய இயக்கத்தை, நினைவு சின்னத்தை இடித்தது அயோக்கியத்தனம் என்றார்கள். ஆனால் இடித்தவனெல்லாம் யோகி நாமா, இடித்தது அயோக்கியத்தனம், இடித்தவன் யோகி என்று சொல்லி அவனுக்கே தாரை வார்த்தை கொடுத்தார்கள். எப்படின்னு கேட்டால் சந்திரசூட் சொல்கிறாரு, நான் எங்கள் சாமியை வந்து அப்போ கேட்டுக்கிட்டேங்கிறாரு. நீ எப்படி சொல்ல முடியும்? அப்படி நான் அர்த்தம், ஒரு மத நம்பிக்கையோடு நீ இந்த தீர்ப்பு எழுதியிருந்தால் பாபர் மசூதி தீர்ப்பை கிழித்து எறிவதுமே தவிர அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. நான் ஒரு வழக்கறிஞர், 40 வருஷம் வழக்கறிஞராக இருக்கிறேன். உனக்கு தைரியம் தான் கேஸ் போட்டு பாரு. ஏன் தெரியுமா? கடைசியில் கொண்டு வந்து மோடியை கூட்டு வந்து வீட்டில் பஜனை பாடுறாரு. நீ பாடிக்க வேண்டாங்கல்ல, நீ நின்று கும்பிடு, உட்காந்து கும்பிடு, அதை படுத்துட்டு கும்பிடு, அது உன்னுடைய தனிப்பட்ட உரிமை அது. ஆனால் ஒரு பிரதமர் மந்திரியை கொண்டு வந்து நீதிபதி வீட்டிலே பஜனை பாடினால் என்ன அர்த்தம் அது? ஆகவே பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்புக்கு அடிப்படை உண்டு. அது RSS கூட்டம் அது. ஆகவே தான் சேகர் குப்தாவை போட்டிருக்கிற நீதிபதிகள் பயங்கரமாக BHP நாட்டில் பேசுகிறான். இந்தியா இந்துக்கள் நாடு இருக்கின்றான், அவனை விட்டு வைத்திருக்கிறோம். ஆகவே மீண்டும் இன்னொரு சுதந்திர போராட்டத்திற்கு மக்கள் தயாராக வேண்டும். இன்றைக்கு அதற்காகத்தான் SDP-யை அழைக்கிறது. அது அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் சேர்த்து வைத்து தலித்துகள், இளைஞர்கள், உழைக்கிற மக்கள், விவசாயிகள், தொழிலாளிகள் கருத்தால் கரத்தால் இந்தியாவின் உழைப்பை உற்பத்தி பெருக்கி கொடுத்திருக்கவளை எல்லாம் அழைத்து இந்த பாசிச கூட்டத்தை வேலடி மண்ணோடு வீழ்த்துவதற்கு தேர்தல் மட்டுமல்ல, களம் காத்திருக்கிறது. களத்தில் நாம் வேட்பாளராக நிற்போம். அதே சமயத்தில் தேர்தல் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வந்து விடாது. மக்கள் சக்தி இருக்கிறதே. காந்தி எதை நம்பி அகிம்சையை தூக்கினாரோ அதே போல் மக்களிடத்தில் செல்வோம். உழைக்கிற மக்களை, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைப்போம். இஸ்லாமிய பெருமக்களும் தலித்துகளும் இடதுசாரிகளும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே போதும், இந்தியாவை மாற்ற முடியும். ஆகவே அதற்கான ஒரு அறைகூவலாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது. SDP விட்டிருக்கிற இந்த அறைகூவல் இந்த திருத்த சட்டத்தை உடைத்து நொறுக்காவிட்டால்
இந்தியாவுக்கு ஆபத்து, இஸ்லாத்துக்கு ஆபத்து அல்ல. இஸ்லாத்தை எவராலும் வெல்ல முடியாது என்பது உலகம் பார்த்து கொண்டிருக்கிற உண்மை. ஆகவேதான் காசாவில் நீ ஒப்பந்தம் போடுகிறாய், உலகம் பார்த்து கதறுகிறது. செத்துப்போன மக்கள் 30,000 பேர் நமக்கு தெரியும். ஆனால் சாவதற்காகவே நின்று கொண்டிருந்த மக்கள் 30,000 பேர் தெரியுமா? குடிக்க தண்ணீர் இல்லை, மருந்து இல்லை, உணவு இல்லாமல் துடித்து சாகிறான். நாம் பார்த்திருக்கிற ஒரு ஜெனோசைட், யூதர்கள் எப்படி அன்றைக்கு ஜெர்மானிகள் கொண்டார்களோ அதை விட கொடுமையான ஒரு போர்க்குற்றம் அது. அதை புரிந்திருக்கிறோடு கைகோர்த்து கொண்டிருக்கிற மோடி கூட்டத்தை வீழ்த்தக்கூடிய இந்த மாநாடு வெல்லும் வெல்லும் என்று சொல்லி வாழ்த்துக்குரிய அமைகின்ற நாட்கள்.